வைகோ எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பரலுவார், உருளுவார், டான்ஸ் பண்ணுவார், எது வேணாலும் பண்ணுவார். இங்கே வந்துட்டு அப்படியே அவர் பைசப்ஸில் வந்து ஒன்று கட்டிட்டு இருக்காரு. அவர் பைசப்ஸில் தான் அந்த அண்ணா மதிமுகனுடைய பலமே இருக்குது. ஏன்னா தொங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு நேரத்தில் வைகோ நடந்தார், போனால் வந்தார், எல்லாம் ரைட்டு. இப்போ இவர் எங்கே வந்து நடந்தார்? சட்டமன்றத்தில் முதல்வரோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அநாகரிகமான ஒரு நாடகம், அவ்வளோதான். ஸ்டாலினே சொல்கிறீங்க காண போயிட்டார் அப்படின்ட்டு. ஏன்னா உனக்கு எழுதி கொடுக்குறவனை வச்சு தான் உனக்கு அரசியல் தெரியும். ஸ்டாலின் உணர்ந்து அரசியல் பண்றவர். வன்னிய பெருமக்கள் மத்தியில் வந்துட்டு அவங்களுடைய அந்த பிடிமானம் வந்து தளர்ந்துருச்சு. ஏன்னா ஒரு அப்பா மகன் சேர்ந்து அவங்க எதை வேணா நிர்ணயிக்கிறான். அது அவங்களுக்கான கட்சி ஆகி போச்சு. வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த இணைப்பு நடந்திருக்கு அப்படின்றாங்க. அரசியல் அவங்களுக்கு வேற வழி இல்லை. உள்ளாட்சி இல்லை, இதுக்கப்புறம் எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்க முடியாது. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பாமகவில் தந்தையும் மகனும் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து பேசிச்சிருக்காங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு சண்டை மோதலாக தான் இருந்துச்சு தந்தை மகனுக்குள்ள. இப்போ சுமூகமான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்காங்க குடும்பத்தில். என்ன சார் நடக்குது பாமகவில்? அதாவது அவங்க 2 பேரும் முரண்பட்டு ரொம்ப விலகி போயிட்டாங்க. போல்ஸ் அப்பார்ட்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில், இந்த மாதிரி ரொம்ப விலகி போயிட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு அவங்க ஒட்டிக்கிட்டதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நடைமுறை முடிஞ்ச தேர்தலில் வந்துட்டு இவர் ராமதாஸ் ஐயா வந்துட்டு சசிகலா அம்மையாரோட சேர்ந்து அவர் தனியாக ஒரு அணி அமைச்சார். இவர் வந்துட்டு அதிமுகவோட சேர்ந்து ஒரு அணி அமைச்சார். 2மே தோல்வியில் முடிஞ்சிச்சு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு ஒரு 4 சீட்டையாவது ஜெயிச்சார். இவர் அதுவும் கிடையாது. ஒரு அட்ரஸ் இல்லாத அளவுக்கு வாக்கில் வந்துட்டு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, அந்த கட்சி இதுக்கு மேலே ஒரு என்டிட்டியாக வரணும் அப்படின்னோம்னா வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு நிலையில், தங்களுக்கான அரசியல் எதிர்காலம் கிடையாது அப்படின்ற ஒரு நிலையில் ஒன்றா சேர்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றா இருந்த போதே போன 2021 எலெக்ஷன்லேயே 5 சீட்டு ஜெயிச்சாங்க. இன்னைக்கு வந்துட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 சீட் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதில் வந்துட்டு அன்புமணி ராமதாசனுடைய மனைவி ஒருத்தர் அவங்க வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க தருமபுரியிலேருந்து. இந்த மாதிரி முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த கட்சிக்குள்ள என்ன அப்படின்னோம்னா, இவங்க தனியாக பிரிஞ்சு நின்னது அப்படின்றது ஒரு பெரிய பலவீனம் அப்படின்னா நினச்சி வந்தாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னோம்னா, அந்த கட்சி வந்துட்டு பிரிஞ்சதுக்கு பிறகும் அதுக்கு முன்னாடியும் சரி, வன்னிய பெருமக்கள் மத்தியில் வந்துட்டு அவங்களுடைய அந்த பிடிமானம் வந்து தளர்ந்துருச்சு. ஏன்னா ஒரு அப்பா மகன் சேர்ந்து அவங்க எதை வேணாலும் நிர்ணயிக்கிறான். அது அவங்களுக்கான கட்சி ஆகி போச்சு. இது வன்னிய பெருமக்களுக்கான கட்சி கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பேசக்கூடிய அளவுக்கு அவர் தனக்கு பிறகு தன் குடும்பம் வராது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பில்டப் பண்ணி வச்சிருந்தார் ராமதாஸ். அதெல்லாம் உடைக்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு இளைஞர் தலைவராக கொண்டாந்தாரு, அப்புறம் கட்சி தலைவராக கொண்டாந்தாரு, அப்புறம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. அப்புறம் அவர் இவருக்கு வெளில போட்டேன். முடிஞ்சுங்களா? அப்போ என்னாச்சு, ஒரு ஃபேமிலி பார்ட்டின்றது கூட இல்லை, இவர் அவர்கிட்ட இருந்து கிராப் பண்ணிட்டு போயிட்டார். அதான் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டிய அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொல்றாரு பேட்டிலே. எல்லாத்தையும் நீ பிடிங்கிட்டு போயிட்டிய அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னோம்னா, உள்ளூரை இவங்க கூட்டணியில் வகுத்தது எல்லாம் என்ன அப்படின்னோம்னா கொள்கை அடிப்படையிலே கிடையாது. இவங்க சமூக நீதிக்காக நிற்கிறாங்க அப்படின்னோம்னா சமூக நீதிக்கு நேர் எதிரான பாஜகவோட எப்படி நிற்கிறாங்க. ஸோ அப்போ இவர் வந்துட்டு ஆட்சியில் இருந்த போது அது சில ஊழல்கள்லாம் செஞ்சு மாட்டிக்கிட்டார் அன்புமணி ராமதாஸ். ஸோ அதனால அவர் பிஜேபியோட ஒட்டி இருக்க வேண்டிய கட்டாயம். இவருக்கு என்னன்னா, நம்ம அதிமுகவோட இருந்தோம் அப்படின்னோம்னா தான் சரியான ஒரு இடத்துல அதிமுக பிஜேபி ஒன்னா இருக்கும்போது ஓகே. அதிமுக பிஜேபி வேற ஒரு அணியா நின்றது அப்படின்றது தான் வந்துட்டு மக்களவை தேர்தல் ஆச்சு. 2022 மக்களவை தேர்தலப்போ அதாச்சு. உடனே என்ன ஆயிடுச்சு, இவர் வந்துட்டு அதிமுகவோட போலான்றாரு. இவர் வந்துட்டு பாஜக கிட்ட இதான் உண்மைனால துட்டு வாங்கிட்டாரு. இவர் அதிமுக கிட்ட துட்டு வாங்கிட்டாரு. ஆனா இவருடைய இது பண்ணிட்டு அதனால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கையெழுத்து வாங்கும் போது என் காலை பிடிச்சிட்டு கெஞ்சினாரு, அழுதாரு. நீ எனக்கு வந்துட்டு கையெழுத்து போட்டு இந்த கூட்டணிக்கு வரல அப்படின்னோம்னா அப்புறம் என்ன பெரிய தப்பே அன்புமணி இல்ல நான் சொல்ல முடிக்கிறத வந்துருங்க. ஏன்னா இவங்க சொன்னதெல்லாம் நம்ம ரீகலெக்ட் பண்ணணும். அப்போ வந்துட்டு காலை பிடிச்சிட்டு கெஞ்சி அழுதா அப்படின்னா, நீ வந்துட்டு எனக்கு கையெழுத்து போடல அப்படின்னோம்னா, இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலன்னா என்னை சுடுகாட்டாதான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீ கொண்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அன்புமணி பேசுறாருன்னு ராமதாஸ் வெளிப்படுத்துறாரு. ஏன் அப்படிலாம் நடக்கணும்? நான் அப்பவே கேள்வி கேட்டேன். ஏன் அந்த மாதிரி பேசணும்? காரணம் என்னன்னா, இவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு இவங்க காசு வாங்கிறாரு, இவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்து இவர் காசு வாங்கிறாரு. திடீர்னு பார்க்குறேன் வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பாஜகவினர்லாம் வந்துட்டு ஜெய் பாரத் மாதா கி ஜெய் எல்லாம் குரல் கொடுக்குறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு பண்ணால் ரெடி ஆயிடுச்சு,
எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு தெரியாமலே எல்லாம் இங்க நடக்குது இப்படிலாம் ராமதாஸ் பேசினாரு. இப்படிதான் இவங்க போனாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கொள்கை ரீதியான ஒரு அணுகுமுறையே கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு முறையும் தங்களுக்கு இந்த வண்டிய பெருமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்திக்கிட்டு இவங்க வந்துட்டு ஒரு கூட்டணியை போடுறாங்க. அதற்கான பெருத்த பணத்தை வாங்கிக்கிறாங்க, அதை வச்சு கட்சி நடத்துறாங்க, அவங்களும் வசதியா இருக்கிறாங்க. இவ்வளவுதான். இதனால நம்மளுக்கு இப்போ ஏற்கனவே இவங்க போராடி வண்டிய பெருமக்களும் ஒரு இடத்த பிடிச்சி கொடுத்தாங்க. அதான் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி, ரைட்டுங்களா, எம்பிசி இடஒதுக்கீடு. அதில் வந்துட்டு அவங்க வன்னியர்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைச்சிச்சு, நல்ல பெரிய அளவுக்கு வந்துட்டாங்க. அதை தாண்டி அதை செய்யறதுக்கு அந்த கட்சிக்கு ஒன்றும் இல்லை. இவங்க வந்துட்டு ஒரு பெரிய கட்சியாக வெளில எமர்ஜ் ஆகிறதுக்கு முடியல. அதான் 2016 அந்த மூவ் நடந்துச்சு. அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, இதே ஜான் ஆரோக்கியசாமி தான். அப்போ இவருக்கு வந்துட்டு ட்விட்டரு ஒன்றும் நடக்கலை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. டெபாசிட் இருந்தாங்க, அன்புமணியும் காலி, எல்லாரும் காலி, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சியை நாட்டி தான் இவங்க பண்ணி ஆகணும் அப்படின்ற வரும்போது அவர் அன்புமணி தனக்கு வந்து அச்சுறுத்தல், அந்த மத்திய பிரதேசத்தில் வந்துட்டு மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்ததில் வந்துட்டு வாங்கின ஊழல், பணம் வாங்கினது ஊழல் தொடர்பான அந்த வழக்கு, அதுலேருந்து ஒரு தன்னை காப்பாற்றிக்கணும்னா அவர் பிஜேபியோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதான் இப்போ கூட விஜய் கிட்ட வந்து ஒரு நெகோஷியேட் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா அவருடைய மனைவிக்கு வந்துட்டு துணை முதலமைச்சர் பதவி தந்தால் 4 எம்எல்ஏக்கள் வந்துருவாங்க அவங்க கூட அப்படின்ட்டு. ஆனால் அதுக்குள்ள அங்கேருந்து ஒரு தாக்கீது வந்துருச்சு, ஜாக்கிரதையாரு, நீ என்டிஏல நின்று ஜெயிச்ச, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒன்று டக்குனு சைலண்ட் ஆகிட்டார். ராமதாஸ் ஐயாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில், வன்னியர் பெருமக்கள் மத்தியில் ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதையை வந்துட்டு அவர் வந்துட்டு வாக்கா மாற்ற நினைச்சு அன்புமணிக்கு எதிராகவே திருப்பினாரு. அது எந்த அளவுக்கு வெற்றி பெற்றாங்க என்னன்றது நம்மளுக்கு தரவு இல்லை. ஏன்னா அன்புமணி அதிமுக அணி வாங்கின ஓட்டு, திமுக அணி வாங்கின ஓட்டு நாம் தமிழரோட நின்று போச்சு. அது கீழே வாங்கினவங்கள பற்றி நம்மளுக்கு டீட்டெயில் தெரியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு அரசியல்ல வேற வழியே இல்லை. ஸோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஸோ அவங்களால அரசியல் ரீதியாவோ கொள்கை ரீதியாவோ அவங்க வந்துட்டு செயல்படலை. ஸோ கொள்கை ரீதியாகவும் இப்போ ஒன்றிணையில, அரசியல் அவங்களுக்கு வேற சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனாலும் வந்துட்டு அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அந்த தேர்தலில் வந்து கடுமையான சொற்களை வந்து ராமதாஸ் பயன்படுத்தினாரு அன்புமணி மீது. இன்சியல் கூட போடக்கூடாது அன்புமணினா. ஆனால் அன்புமணி வந்து ராமதாஸ் அவர்களை எந்த விமர்சனமும் செய்யல, அப்பாவுக்கான ஒரு உரிய மரியாதையும் கொடுத்திருந்தாரு. ஆனால் அந்த தேர்தலில் தோல்விக்காக அன்புமணி தரப்பில் 4 தொகுதி வெற்றி பெற்றிருந்தாலும், 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருந்தாலும், ராமதாஸ் தரப்புல அனைத்து தொகுதியிலும் போட்டிட்டு அனைத்து தொகுதியும் தோல்வி கண்டாலும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த இணைப்பு நடந்திருக்கு அப்படின்றாங்க. இதைத்தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, அரசியல் அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்க சர்வை பண்ணணும் அப்படின்னம்னா இவங்க மொத்த சக்தியை ஒன்னா சேர்ந்தாகணும். ஸோ உடனே பண்றாங்க. அப்படி இல்லாட்டி உள்ளாட்சியில் அவங்களால ஜெயிக்க முடியாது. உள்ளாட்சியில் இல்லை, இதுக்கப்புறம் எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்க முடியாது. காரணம் என்னன்னா வன்னிய பெருமக்கள் இவங்க மேல இருந்து அது பிடிமானம் கழண்டுடுச்சு, விலகிடுச்சு. ஏன்னா இவங்க சமூக நீதிக்கான ஒரு போராட்டத்தை நடத்துனாங்க. அதற்கான பலன் தான் எம்பிசி. அதுக்கப்புறம் மறுபடியும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும், வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு 10.5, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஏன்னா இது ரொம்ப தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு. அதனால அவங்களுக்கு வேற வழி இல்லை. சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ போட்டு விஜய் கிட்ட போயிட்டு 10.5 கொடுங்க அப்படிதான் மறுபடியும் கேட்டிருக்கிறாங்க. அவங்க விஜயோட மறுபடியும் போறதுக்கு தான் அவர் துடிக்கிறாரு அவரு. ஆனா அவர் சேர்த்துக்கிறமே, அவர் எப்பொழுதுமே இவங்களை ஒரு ஆப்ஷனாகவே அவர் எடுத்துக்கிறல விஜய். ஆனா ஒரு கட்டத்துல இவங்களோட கூட்டணி போறதை அவர் நினைச்சாரு. ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் அன்புமணிக்கு சொன்னதெல்லாம் உண்டு. ஸோ அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இவர் போயிட்டு என்ன பண்ணாரு, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தாங்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் என்ன பண்ணிருக்கிறாரு, வன்னியர் இடஒதுக்கீடை பத்தி தான் பேசியிருக்காரு இவர் விஜய் கிட்ட. ஸோ விஜய் அனைத்து சாதிகளுக்கும் பேசாம வன்னியர் சமுதாயம் மட்டும் பேசிட்டு வர்றாரு. இது வந்துட்டு சமூக நீதி, அது வந்துட்டு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு, எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையெல்லாம் வந்துட்டு சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக போச்சு, எல்லாம் ரைட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உங்களுடைய அரசியல் ஏக்கம், ஆஸ்பிரேஷன் இல்லை அப்படின்னம்னா உங்களை மற்ற மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? அதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு டிஃபெக்ட். அவர் முதல்ல வந்துட்டு ஒரு திருமாவோட இருந்த அந்த ஒட்டுறவை வந்துட்டு அவங்க கழட்டி விட்டுக்கிட்டு சாதி ரீதியான ஒரு அமைப்பு, ஒரு அரசியல் அணி அமைக்கலாம்னு சொல்லி போனது ராமதாஸ் செஞ்ச ஒரு பெரிய தப்பு. அதுக்கப்புறம் ஒரு தப்பு பிஜேபியோட கூட்டணி போடுது. சமூக நீதிக்கான ஒரு கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி ஒரு மதவாத சமூக நீதிக்கு எதிரான கட்சியோட ஒன்றை சேர முடியும்? அங்கேயே அடிபட்டு போச்சு. ஸோ இப்போ இவங்களுடைய மூவ் எல்லாமே யாரும் வந்துட்டு ஒரு பெருசாக அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. போராடி பார்த்தாங்க, அந்த போராட்டமும் ஒன்றும் பெருசாக. ஆனால் வட மாவட்டங்களில் ஒன்றும் வெயிட்டாக தான் சார் இருக்காங்க பாமக. இவங்களுடைய வாக்குனால தான் நம்ம ஜெயிச்சோன்னு அதிமுக சொல்லுது ஒரு பலவீனமான கட்சி. இவங்க இல்லாதையே வந்துட்டு அந்த இடத்துல நிறைய திமுகவும் ஜெயிச்சிருக்குது. ஏன்னா இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டை பார்த்தோம்னா அதிமுக பெற்ற வாக்குகள் தொகுதிகள் எடுப்பு தான் வட மாவட்டம் தான் அதிகமாக இருக்கு.
அதோட பாமகவோட செல்வாக்கு தான் இது காரணம் அப்படின்றாங்க. ஆமா, உண்மைதான். ஆனா இதே அதிமுக அணியோட தானே 2021 இருந்தாங்க. ஆனா திமுக தானே வந்துட்டு வட மாவட்டங்கள்ல நிறைய ஜெயிச்சுது இல்லையா? நீங்க நல்லா பாருங்க, திருவள்ளூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அப்படியே நீங்க எடுத்துட்டு போங்க. நிறைய தொகுதியில் ஜெயிச்சது திமுக தான். திமுக அணி ஜெயிக்காத ஒரு இடம் எதுன்னா கொங்கு மண்டலம், சட்டப்பேரவையில் சொல்றேன். அப்புறம் மக்களவை தேர்தலில் இவங்க அதிமுக தான் நின்னாங்க, பிஜேபியோட நின்னாங்க. என்னாச்சு? ஒன்றும் ஆகல. அதில் தானே இவங்க 2 பேருக்கும் முரண் ஏற்பட்டுச்சு. ஸோ அதே போல் நேற்றைய சந்திப்பின் போது பாமக அது கிளை அமைப்புகளான 34 கிளை அமைப்பு, பசுமை தாயகம், வன்னியர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளுமே அன்புமணி அவர்கிட்ட ராமதாஸ் வழங்கிட்டாருன்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இல்லை, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லதே நடக்கும் தானே சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் வண்டியில் ஏறுறாரு. அவ்வளோதான். அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவருக்கும் வயசாயிடுச்சு. இப்போ நான் நெருங்கி பேசின அன்புமணி கூட இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது, நீங்கள் எதை வச்சு முடிவு எடுத்தீங்க ஐயா ராமதாஸுக்கு எதிராக நீங்கள் அன்புமணியோட நிற்கிறதுக்கு அப்படின்னோம்னா, எதிர்காலத்தை வச்சுதான் ஐயா அப்படின்னாங்க. ஐயாவால் முடியாது. இந்த இயக்கத்தை கொண்டு போகணும் அப்படின்னோம்னா அன்புமணி தேவை. ஸோ அதனால தான் நாங்கள் அன்புமணியோட நிற்கிறோம். அது ஐயாவுக்கு எதிராக கிடையாது, கட்சிக்காக நாங்கள் அன்புமணியோட நிற்கிறோம் அப்படின்னு தான் அவங்க தெளிவாக சொன்னாங்க. ஆனால் இவர் ராமதாஸ் அவர்களை நம்பி இருந்த சேலம் அருள், ஜி.கே. மணி அவர்கள் அவங்களோட இதெல்லாம் கேள்விக்குரியாதால சார் இருக்கு. அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குரியாதால இருக்கு. எப்பொழுதுமேங்க இந்த குடும்ப அரசியலில் வந்துட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் நிலைமை வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் மனுஷராவோட எடுத்திருக்காரு. அவர் சொன்னார், பிள்ளைக்கும் அப்பாவுக்குமே மோதுறாங்க, இதில் நம்ம எந்த பக்கம் போனாலும் நம்ம தலை உருணும், ஒதுங்கி இருக்கிறது தான் பெட்டரு அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறவங்க பலர். புரியுதா? அப்போ இப்போ இதில் வந்துட்டு எந்த விதமான தவறும் செய்யலை அவர் மணி பார்த்தீங்க அப்படின்னோம்னா. ஆனால் அவருக்கு என்ன மரியாதை இருக்குது? இவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்ட்டு குற்றம் சாட்டுறாங்க. யாரு? அன்புமணி ராமதாஸ். அன்புமணி கடுமையாக எதிர்த்ததே ஜி.கே. மணி அவர்களை தான். ஜி.கே. மணியினுடைய பையனை வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடாது, இளைஞர் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் விலகினாரு. விலகிட்டதுக்கு அப்புறம் ராமதாஸ் போட்டார். அதுக்கப்புறம் அவர் விலகி எங்கே போனார்? காங்கிரஸ் போனார். போட்டு நின்று இப்போ அவர் தோத்துட்டாரு. புரியுதுங்களா? அவர் இப்படி திமுக பக்கம் வந்திருக்கலாம், அதாவது கொஞ்சம் மரியாதையாக இருந்திருக்கும். அவர் அப்படியே காங்கிரஸ் பக்கம் போனார், ஒன்றும் இல்லாத போயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த குடும்ப கட்சியில் போனீங்க அப்படின்னோம்னாலே அதில் அரசியலே இருக்காது. இல்லை, அவங்க தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மாதிரி, அவங்கள யாராவது ஒருத்தரை பிடிச்சிட்டு நின்றுங்க அப்படின்னோம்னா தான் நீங்கள் போகணும். சரி, இப்போ வந்து விசிகா கொடுக்குற முக்கியத்துவனால தான் பாமக இந்த அளவுக்கு மெர்ஜ் நம்ம 2ஆ பயணிக்க வேணாம், 2 அணியாக பண்ணிக்கலாம், ஒன்றா மெர்ஜாகி நம்ம பயணிப்போம் அப்படின்ற முடிவே அந்த விசிகா வட மாவட்டத்தில் வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நமக்கு வரல அப்படின்ற. இல்லை, விசிகா திரும்ப பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எவ்வளோ பேர் விடுதலை சிறுத்தைகளை உணர்ந்திருக்காங்களா தெரியல. அது ஒரு தலித்துகளுக்கான கட்சி அப்படின்றதையும் தாண்டி அனைத்து மக்களுக்குமான கட்சி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சிந்தனை தளத்தில் வந்துட்டு ஐயா திரும்ப வந்துட்டு ரொம்ப அளவுக்கு முன்னுக்கு கொண்டு போனார். அது நிறைய பேர் உணர்ந்ததாக தெரியும் எனக்கு. எந்த ஒரு விடயத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மக்களாக பார்ப்போம், ஒரு இனமாக பார்ப்போம், மனித தன்மையோட பார்ப்போம் அப்படின்றதுல ரொம்ப அவர் கொண்டு போயிட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு சமூக அமைதி நிலவுது அப்படின்னோம்னா, அதாவது அந்த பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கும் பட்டியலின மக்களுக்கும் இடையே ஒரு இணக்கம் இருக்குது அப்படின்னோம்னா, தகராறு இல்லாத ஒரு நிலைமை, சமூக அமைதி இருக்குன்னோம்னா, அதுக்கு திருமாவளவனுடைய பங்கு பெரிது. அவர் மூட்டி விடுறதெல்லாம் கிடையாது, அவர் தீர்வு கண்டுறாரு. எந்த இடத்துல உரிமை பறிப்புறுத்தாலும் அங்கே போய் நிற்கிறாரு, அங்கே பேசுறாரு, அதில் பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்காக போராடுறாரு. அவருடைய அரசியல் அதை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. ஆனால் இன்னைக்கு என்ன அந்த கட்சியினுடைய நிலைமை? பெருமளவிற்கு அந்த இளைஞர்கள் சின்னதுங்க, வளர்ந்து வரக்கூடியது ஒன்றெல்லாம் 18-20 வந்துட்டு விஜய்க்கு போட்டுடுச்சுங்க. இப்போ அவனும் ஒன்று அந்த என்ன சொல்கிறான் அவனுடைய கட்சிக்காரனு, இல்லை நம்ம விஜயோட போகலாம் அப்படின்னா. ஸோ திரும்ப எடுத்துகிட்டு போய் தள்ளி அதாவே கவுட சேர்த்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான விடயங்கள்லாம் இப்போ நிகழுது. அவர் திருமாவுக்கு நல்லா தெரியும் இந்த இவிஎம்லாம் எப்படி வேலை செய்யுது, எப்படிலாம் பண்ணுறாங்க, எஸ்ஐஆரில் என்ன பண்ணிச்சுன்றது திருமாவுக்கு நல்லா தெரியும். பட் என்ன பண்ணுறது, கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்துட்டு அவர் அங்கே தள்ளிட்டு போனாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்க தான் சார் அமைச்சர்கள் இடம் கொடுத்துருக்காங்க. இதுடைய விசிக அமைச்சர்கள் இடம் பெற்றதே இல்லை தமிழ்நாடு வரலாறு. இல்லை, இந்த வரலாற்றில் இடம் கொடுக்கறது இதெல்லாம் வந்துட்டு பெருசாக பேசிக்கலாம் நீங்கள், அவ்வளோதான். அதனால ஒன்றும் இல்லை, வன்னியரசோட செயல்பாடுகள் எல்லாருமே பாராட்டுறாங்க. அமைச்சர்கள் நல்லா செயல்படுறாரு, உரிய நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு வந்தது தாவேக்கானால தான் சார். தாவேக்கானால தான் அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா, தாவேக்கா வந்துட்டு பெரும்பான்மை கிடைச்சதுன்னா கொடுத்துருப்பாங்களோ. தாவேக்கா 121 இடங்களில் வென்றது கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க தேர்தல் முன்னாடி சொன்னாங்கல்ல சார், எங்களோட அலைன்ஸ் வர எல்லாத்துக்கும் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க. ஆனால் திமுக இதுவரை சொன்னது இல்லை. இல்லையா, சொன்னாங்க. ஆனால் அவர் வந்துட்டு என்னைக்காச்சும் விடுதலை சிறுத்தைகள் வந்து பேசியிருக்காரா? கம்யூனிஸ்டுகள் ஆஃபீஸில் போய் பேசியிருக்காரா? இல்லை கம்யூனிஸ்டுகள்லாம் முன் வரணும்னு கேட்டிருக்கிறாரா?
இல்லை முஸ்லீம் லீக் கூட பேசியிருக்கிறாரா? ஏன் விஜய் பேசுறதெல்லாம்? யாரோட பேசுனாங்க? அதிமுகவோட பேசுனாங்க. இப்போ புரியுதுங்களா கணக்கு? ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு மனதளவுலலாம் வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு கூட்டாட்சி, உண்மையான ஒரு கூட்டணி ஆட்சி, அதுக்கெல்லாம் ஆளு கிடையாது விஜய் அதுக்கெல்லாம் கிடையாது. முதல்வர் பதவியில் உட்காரணும், உட்காந்தாச்சு. இப்போ அதை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணணும், அதுக்கான வேலை தான் நடந்துச்சு. நீங்க ரொம்ப குறைத்து மதிப்பிடுறீங்களோ? இல்லை, உயர்த்தி மதிப்பிடுறேன். மேலே அங்கே வந்துட்டுங்களே, நீங்கள் என்ன இருந்தாலும் காற்று அடித்த காற்றுல மேலே போட்டு குந்துட்டீங்க. மேட்ரு இவ்வளோதான். எப்படி ஜெயிச்சா என்ன ஜெயிச்சா ஆனால் உங்களுக்கு தெரியாது. உங்களால் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது, எப்படி இவ்வளோ ஜெயிச்சாங்கன்றதை சொல்ல முடியாது. போயிட்டு உட்காந்துட்டீங்க, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ செய்யறதுன்னு வரும்போது திணறீங்க. உங்களுக்கான ஓட்டுன்னு வரும்போது ஒரு அதிமுகனோட ஒரு ஃபேக்ஷனே வந்துட்டு உடச்சி கூட்டு வரீங்க. அதுக்கு யார் உதவுறாங்க? பின்னணியில் யார்? அதில் ஒரு மார்ட்டின் உருவம் ஒன்று இருக்குது, அங்கே அது செயல்படுது. இங்கே யார் செயல்படுது? இங்கே ஒரு மார்ட்டினுடைய இன்னொரு உருவம் செயல்படுது. அவ்வளோதான். இது கார்பரேட் அரசியல். சிம்பிளா சொல்ல போனா கார்பரேட்னா எல்லாத்தையும் தான் சார் கார்பரேட். குறிப்பிட்டு தாவே கார்பரேட்னா என்னதுங்க? உங்களுக்கு புரிய வைக்கிறேன். லாப நோக்கு பிரின்சிபல் கிடையாது. இவ்வளவுதான் கார்பரேட். நீங்க கார்பரேட்னா ஒரு கம்பெனி மாதிரி நினைச்சுக்கிறது, ஸ்ட்ரக்சரு, சிஇஓ வந்து உட்காந்து அப்படி கூட்டு சுற்றலாம் போட்டுட்டா, அதெல்லாம் ஜோதிடம் சொல்லுது, அது வேற விஷயம். நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மக்கள் ஒரு மக்கள்கிட்டே வரலையே, எங்க பார்த்தாரு, எவ்வளவு பரப்புரை பண்ணாரு. ஆனா மக்கள் அவரத்துல சார் விரும்புறாங்க. அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு 160 170 இடத்துல ஜெயிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் ஜெயிக்கல? இதெல்லாம் செட்டப்புங்க. இந்த செட்டப்பெல்லாம் உணர்றதுக்கு, உங்களாட்ட ஆட்கள் உணர்றதுக்கு இன்னும் தொழில்நுட்ப ரீதியாக நிறைய நாள் வரும். அதை பற்றி பரவாயில்ல. நாங்கள் போராடுவோம். ஏன்னா இது ஒரு உரிமை பறிப்பு, அதனால போராடுவோம். விஜய் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இது இந்த இவிஎம் வச்சு உரிமையை பறிக்கிறான், அந்த எஸ்ஐஆர் வச்சுட்டு வாக்குரிமையை பறிச்சான். இன்னைக்கு பாஸ்போர்ட் கூட வந்துட்டு சிட்டிசன்ஷிப் அட்டாச்சு இல்லைன்னுவான். நாளைக்கு பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீ எதையும் பண்ண முடியாதுன்னுவான். இதெல்லாம் யார் எடுத்து போராடுறது? விஜய் வந்து போராடுவார், ராமதாஸ் ஐயா வந்து பேசுவார், அன்புமணி வந்து போராடுவார். இப்போ தெரியுதுங்களா யார் போராடுவாங்கன்னு? ஆனால் ஸ்டாலின் போராடுவார், எடப்பாடி பழனிசாமி போராடுவார். நான் இன்னைக்கு சொல்றேன். இல்லை, திமுக மேலதான் பல ஊழல் குற்றச்சாட்டு தாவேக்கா சொல்றாங்க. ஆமா, திமுக பிரிவுல வந்து பல ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஆமா சார், காரணம் என்ன அப்படின்னா, தாவேக்கா வந்துட்டு ஒரு தூய்மையான கட்சி, உங்களுக்கு நல்லா தெரியும். 10 பைசா செலவு பண்ணல, அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. டீ எல்லாம் அவன் சார்பாக தான் குடிச்சிட்டு வரணும். யாருக்கிட்டையும் காசு வாங்கல, காசு எல்லாம் இல்லை. எந்த லாட்ரி பணமும் எதுவும் சார் இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில இல்லையே சார். ஆட்சியில இல்லை, மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. சொந்த பணத்தை அதான் சொந்த பணத்தை ஒண்ணு அவர் செலவு பண்ணாரு சொன்னார் அவரு. இல்ல, அவர் எதுவும் நான் ஊழல் பண்ணி பணத்தை செலவு பண்ணு சொல்லவே இல்லை சார். சார் நான் என்ன கேட்கறேன்னா, ஊழல் பண்ணி நான் செலவு பண்றேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா ஐயா? லாட்ரி சீட்டு வியாபாரத்துல எப்படி பணம் வருதுன்றது உங்களுக்கு தெரியாதா ஐயா? இது கூட தெரியாத 53 வயசு ஆயிடுச்சா விஜய்க்கு? கட்சிக்கான செலவு அது வச்சுன்னா ஏத்துக்கணும். அது சொல்லி தானே அவர் பொதுச் செயலாளர் பட்டம் கொடுக்குறாரு, அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்காத போங்க, உண்மை எவ்வளவுதான், அவ்வளவுதான். திமுக அலையன்ஸ்ல இருக்கவங்களாம் இப்ப தாவேகா சைடு ஒரு பச்சை கொடி காட்டிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொன்னா வைகோ அவர்கள் எங்களை நிர்மூலப்படுத்தி வச்சிருந்தாங்க, அதே போல உரிய மரியாதை கொடுக்குறாங்க. நேற்று வந்த கட்சி அதே மென்ஷன் பண்ணி வருது, தேமுதிக பேர் சொல்லாம 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க. கிளைகளே இல்லாத கட்சி 8 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. கிளைகளே இல்லாத கட்சி, கிளைகளே இல்லாத கட்சி அப்படின்னு சொல்றாரு. மென்ஷன் பண்ணாம சொல்றாரு. ஆனா 8 சீட்டு கணக்கு படி பார்த்தா விசிகா தான் வருது. விசிகா இவரோட பயங்கரமான பெரிய கட்சி, தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி, ஆக்டிவான பார்ட்டி. நீங்க யாரு? நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு நேரத்துல வைகோன நடந்தாரு, போனா வந்தாரு, எல்லாம் ரைட்டு. இப்ப இவர் எங்க வந்து நடந்தாரு? இங்க வந்துட்டு அப்படியே அவர் பைசப்ஸ்ல வந்து ஒன்று கட்டிட்டு இருக்காரு. அவர் பைசப்ஸ்ல தான் அந்த அண்ணா மதிமுகனுடைய பலமே இருக்குது, எல்லாம் தொங்கிட்டு இருக்கிறாங்க. நான் சும்மா பேச்சுங்க. வைகோ எப்படி தெரியுங்களா? ஒரு சூழல் மாறுது அப்படின்னோம்னா அந்த சூழலை வந்துட்டு அவர் பயன்பெறணும்னு நினைப்பாரு. கொள்கை ரீதியா நின்ன காலகட்டத்தெல்லாம் போயிடுச்சு வைகோ. ஈழ பிரச்சனையா கொள்கைக்கு வருவார், காவிரி பிரச்சனையா கொள்கைக்கு வருவார், முல்லை பெரியாரா கொள்கையை பேசுவார், நியூட்ரல் விஷயமா கொள்கைக்கு வருவார். மற்றபடி அவருடைய அரசியல் அப்படின்றது அவருடைய வசதிக்கு தான் இருக்கும். ஸோ அவருடைய அரசியல் வந்துட்டு இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸாக அவருக்கு கிடையாது. இஷ்யூஸ் தனியாக இருக்கும், பாலிடிக்ஸ் தனியாக இருக்கும். புரியுதுங்களா? 27 வந்து பொதுக்குழு முடிவெடுப்போம் அப்படின்றாங்க. ஆனா ஒரு மாதமா திமுக கடுமையான சொற்களை தான் பயன்படுத்தி முடிவெடுத்துட்டோம்னா ஒரு கடுமையான சொற்கள்லாம் அவர் பயன்படுத்துவார். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் முடிவெடுத்துட்டு இப்ப திமுக வந்துட்டு எங்களை அழுத்திச்சு, கம்பல் பண்ணிச்சு, ப்ரெஷர் பண்ணிச்சு அப்படின்றாங்க. ஏன் ஒத்துக்கிட்ட? நீ முஸ்லீம்களோட பெரிய கட்சி தானே, விசிகாவோட பெரிய கட்சி தானே. அவங்க பாணியில் நிற்கிறாங்க, இவங்க ஏடியில் நிற்கிறாங்க. நீங்க என்ன கதை?
வேணாம். அதுவுமே உதயசூரியன் சின்னத்துல ஃபோர்ஸ் பண்றாங்க நிக்க சொல்லி அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சொன்னாங்களா அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நீ நின்று ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களா? உதயசூரியன் சின்னத்தில் நின்னா செலவெல்லாம் எங்களுது, இவ்வளோதான் தானே. இப்போ இருக்காங்களா உங்களுக்கு 2 பேர் ஜெயிச்சாங்க இல்லையா? சார் காடி அப்புறம் இன்னொருத்தர் கடையநல்லூர்ல 2 பேர் ஜெயிச்சாங்க இல்லையா? அவங்க 2 பேர் சார் ரெசிக்னேஷன் வாங்கிடுங்க பார்க்கலாம். அங்கே பண்ண மாட்டாங்க. இவங்களை நம்பி அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தலைமை எப்படியாப்பட்டது அப்படின்னு. அதே போலதான் விசி இடதுசாரிகளுமே நாங்கள் எதாவது இருந்தால் வெளியிருந்தால் ஆதரவு தெரிவிக்கிறோம், ஆனால் தான் கண்டிப்போம் அப்படின்றாங்க. தாவேக்கா அரசு ஏதாவது தப்பு பண்ணால் கண்டிப்போன்றாங்க. நீங்கள் கண்டிங்க ஒட்டிக்கிட்டு இருங்க, அதெல்லாம் வேற கதை. இடதுசாரிகளுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு, ஓகே, கொள்கை ரீதியான கட்சி, ரைட்டு. ஆனால் திமுக கூட்டணியை விட்டு வர்றதுக்கு நீங்கள் சொன்ன திமுக கூட்டணி நீங்கள் இல்லை, அது நீங்கள் சொல்லவே வேணாவே. நாங்கள் திமுக கூட்டணி இல்லை, அது கொள்கை பூர்வமான கூட்டணி இல்லை, அது உள்ள ஒன்று வெளியில் ஒன்று, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? ஏன் சார் சொல்லக்கூடாது? ஏன் இதை திமுக ஜெயிச்சிருந்தா சொல்லுவீங்களா? திமுக ஜெயிச்சு சரி, இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சொல்றாங்க. அப்போ எது வெற்றி தோல்வி உங்க கொள்கை முடிவெடுக்குதா? வெற்றி பெற்றா இதெல்லாம் பேசியிருப்பியா? நான் நேராக உங்களை கேட்குறேன். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு பத்திரிகையாளர். வெற்றி பெற்ற நீங்கள் ஏதாவது பேசியிருப்பீங்களா? இன்னொரு பத்தியாக ஸ்டாலினை பற்றி புகழ்ந்து தள்ளி இருப்பீங்க. உங்களுடைய மாநில மாநாடா உடனே கூப்பிட்டு ஸ்டாலினை கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க 2 கட்சியும். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றீங்க? இன்னைக்கு உங்களுக்கு திடீர்னு தெரியுது தாவேக்கா தான் ஒரு ஜனநாயக கட்சின்னு தெரியுது. இன்னைக்கு தான் உங்களுக்கு திடீர்னு தெரியுது திமுக ஒரு கொள்கை கூட்டணியே கிடையாது அப்படின்றாரு சண்முகம். இதெல்லாம் தப்பு இல்லை. உன்னை நம்பி தானே வந்துட்டு பண்றாங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்றது கொள்கையை அடிப்படையா இல்லை வெறும் கூட்டணியா? பாசிசத்துக்கு எதிராக தானே நின்னீங்க அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளோ கட்டுரை எழுதுனீங்க. அதை அப்படியே மாற்றி அன்னைக்கு வந்து அது கொள்கை கூட்டணி கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படிலாம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கணுன்ற அவசியமே இல்லையே. விஜயோட வந்துட்டீங்க, விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. சைலண்டாக இருந்தீங்கனாலே அது கூட்டணியில் இல்லைன்னு தானே அர்த்தம். உங்களை ஏதாவது கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை அப்படி சொல்லிட்டு ஸ்டாலின் கூப்பிட்டாருன்னா நாங்கள் வரலையா இருந்தாலும் நிற்கிறோம், முடிஞ்சு போச்சு. இல்லை அவங்க தான் பிடிக்கல சார். திமுக கூட்டணி எங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் நாங்கள் வெளியேறோம் அப்படின்றாங்க. திமுக பிடிக்கலன்னா தேர்தலுக்கு முன்னாடி முடிவு எடுக்கணும். தேர்தலுக்கு அப்புறம் முடிவு எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? இல்லை சார், அவங்க தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அலைன்ஸ் பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிடிக்காத போயிடுச்சு. இதுக்கு உதாரணம் சந்தர்ப்பவாதம் அப்படின்றது. முஸ்லீமுக்கு பல ஆண்டுகளாக திமுக பயணித்தவங்க அவங்களுமே வெளியேறிட்டாங்கல்ல கூட்டணி. முதல் 30 நாள் முதல் 20 நாள் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. 1ஆம் தேதி பிறந்துட்டோன்னா அவங்களுக்கு அப்படியே மாறிடுச்சு. என்ன சொன்னார்? அவங்களுடைய ஒப்புதலோட தான் நாங்கள் உங்களுக்கு ஆதரிக்கிறோம் அப்படிதான் சொன்னார் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணார்? அவரு பரண்டார். அவரு அதுக்கப்புறம் தான் எல்லா முஸ்லீமும் சொல்லிட்டு உன்னை நம்பி ஒன்று முஸ்லீம் நிற்கிற எழுதுறாங்கல்ல, இன்னைக்கு பேசுறாங்கல்ல. இன்னைக்கு சந்தர்ப்பவாதம் அப்பட்டமான சந்தர்ப்பவாதம். உரிய அங்கீகாரம் கொடுக்க திமுக தவறி விட்டாங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கீகாரம் இந்த கூட்டணி ஆட்சி கிடையாதுன்ட்டாங்க. அன்னைக்கே வெளில வந்துட வேண்டியதானங்க. நீங்க அன்னையிலேருந்து சொல்றாரு இப்போ விஜய் கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான், எங்களோட வரவங்களுக்கு நான் இடம் கொடுப்பேன். இடம் போயிருந்தீங்கன்னா 10 சீட்டு கொடுத்துருப்பாரு விஜய். நீங்க எல்லாருமே ஆளுக்கு 10ன்னு வச்சுன்னா கூட 40 சீட்டு நின்று இருக்கலாமே. 10 சீட்டும் 5 சீட்டு கூட நின்று 60 சீட்டு. அவர் 100 பேர் வேட்பாளர் கிடைக்காதெல்லாம் அவர் இருந்திருக்கிறாரு. உங்களுக்கு 60 சீட்டு கொடுத்துருக்க மாட்டாரு? போயிருக்கலாமே. ஏன்? திமுக தான் ஜெயிக்கும், திமுக ஜெயிக்கும், திமுக ஆட்சிக்கு வரும். எதுக்கு? அதானே. அப்ப நீங்க யாரு? சந்தர்ப்பவாதிகள் தானே. ஜெயிச்சுட்டா ஒரு மாதிரி, தோத்துட்டா ஒரு மாதிரி. சட்டமன்றத்தில் முதல்வரோட பேச்சு எப்படி பாக்குறீங்க? அநாகரிகமான ஒரு நாடகம், அவ்வளவுதான். நாடகம் கூட ஒரு நடத்தலாம், போடலாம், நாகரிகமா செய்யணும். அவர் செஞ்சதெல்லாம் அநாகரிகமான செயல், அவ்வளவுதான். திமுக செஞ்சதுமே சரியில்லை அப்படின்னு இடதுசாரிகள் குறிப்பிட்டு, அதுக்கப்புறம் நீ ஒருத்தனை பார்த்து நான் அவன் அடுத்த வாரத்தை பெருசா தானே சொல்லுவான். தானே உண்மை இல்லை? தனிப்பட்ட விதமா திமுக தாக்குறாங்க அப்படின்னு. எவங்க தாக்குனாங்க? இவரோட பிறப்பை சொன்னாங்களா? இல்லை இவரோட தொழிலை சொன்னாங்களா? இல்லை இவரோட குடும்ப வாழ்க்கை ஏதாவது பேசுனாங்க இது வரைக்கும்? நீ ஸ்டாலின் அப்படியே தேடின அப்படின்ற அவராக இருந்தால் வேறு. உன் வயசை ஒருத்தவன் தான் உதயா. நீ அடித்த உடனே திருப்பி அடித்தான், அங்கே புருஷனை தேடுறா அப்படின்ட்டாங்க. நீ சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தானே வரும். நீ மரியாதையோடு இருந்ததுன்னா மரியாதை கிடைக்க போகுது. நீங்கள் அவமரியாதை செஞ்சீங்கன்னா அவமரியாதை தான் உனக்கும் கிடைக்கும் இல்லையா? நீ தானே பந்து அடிக்கிற, அது உணர்றவனுக்கே திருப்பி வரும். இதுதான் விஜய் உணரணும். நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு. நீங்கள் ஸ்டாலினையா சொல்கிறீங்க காண போயிட்டாரு அப்படின்ட்டு? இன்னைக்கு அவர் சொன்னது எடுபட்டுச்சுல்ல, என்ன அங்கே தேடாத மக்கள் மனசில் தேடு அப்படின்னாருல. எடுபட்டுடுச்சா? முடிஞ்சு போயிடுச்சா? உன்னை பற்றி முடிச்சிட்டாரா? இவ்வளோதான். ஏன்னா உனக்கு எழுதி கொடுக்குறவனை வச்சு தான் உனக்கு அரசியல் தெரியும். ஸ்டாலின் உணர்ந்து அரசியல் பண்ணுறவர். அவர் உனக்கு மேலே ரொம்ப மேலே. அவருடைய சாதனைகள் என்ன அதான் திருப்பி சொன்னார்.
நீங்க என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர்னாரு. முடிஞ்சு போச்சா? சொல்ல முடியுமா உங்களால? இதான் ஒரு தலைவன் அப்படின்றதுக்கும் ஒரு ஒரு ஏற்பாடு அப்படின்றதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். விஜய் ஒன்றும் உணரலையா சார்? உணர்ந்தா பரவாயில்ல, இதுக்கு மேல உணர்வாரா அப்படின்றது சந்தேகம் தான். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் விஜயனுடைய ஸ்பீச்சை. அது பயங்கரமா உங்களுக்கு ஏமாற்றமா? ஆமா, எனக்கு பெரிய ஏமாற்றம். ஏன்னா நான் விஜய் பாராட்ட, நம்மளுக்கு என்ன தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாரு, ரைட், அவரை வச்சு அப்போ நாளைக்கே தமிழ்நாடு ஏதாவது வஞ்சகம் பண்றாங்க அப்படின்னா விஜய் சார்பா நம்மளும் தான் எதிர்த்து பேச போறோம். அப்ப விட்டுட்டு போறோமா? நான் அமைதியா இருக்க போறோமா? நான் இல்லையே. அப்போ நம்ம தான் பேச போறோம். அப்படிதான் நான் நினைச்சேன், ஏதாவது நல்லா பேசுவார் அப்படின்ட்டு. அவர் உடனே அவர் வந்த வரலாறுலாம் சொல்றாரு, மாபெரும் வரலாறு அவரு. அந்த வரலாறுலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி பேசுறாரு பாருங்க. அவரு மக்கள் தான் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, மக்கள் கொடுத்தாங்கன்னா அப்புறம் ஏன் வந்துட்டு கூட்டணிக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன்? நீ இவ்வளவு தூரம் தாழ்த்தி பேசுற அவர் வில்லனாக்குறிய, ஏன் போயிட்டு அவருக்கு பார்த்து துண்டு போட்டேன் எடுத்தோடனே? எதுக்கு போயிட்டு அவர்கிட்ட போட்டு பூங்கத்து கொடுக்குறீங்க? சார் ஒரு மரியாதை நிமித்தமா பார்த்துருக்கேன். அப்ப மரியாதை இங்க கொடுக்கணும் முடியாது. நேத்தோட கேட்கறாங்க, விமர்சனத்தை பத்தி கேட்கறாங்க திருவாரூர்ல. சரி, விமர்சிக்கிட்டோம், அதனால என்ன? அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் அரசியல் பர்சனல் தனியா பிரிச்சு பார்க்க முடியாதா? ஏன்னா நேற்று நிகழ்வுல கூட வைகோ சீமான் எல்லாம் ஒன்னாதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்க வைகோ எல்லாம் சொல்லாதீங்க. இதுக்கு மேல இல்ல, சீமான் எதிர்த்து பேசுறாரு, சீமான் எதிர்த்து பேசுறாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கும் திமுக அதிமுக இடையில இருக்கிறது பங்காளி சண்டை, நீ பகையாளி அப்படின்றாரு. அப்படிலாம் அவர் ஏதாவது சொல்றாரு வைகோ? அப்படிலாம் கிடையாது. வைகோ எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பரலுவாரு, உருளுவாரு, டான்ஸ் பண்ணுவாரு, எது வேணாலும் பண்ணுவாரு. அவர் வேற. இதுக்கு மேல வைகோலாம் பேசாதீங்க. பேசுறதுக்கான இடம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்றோம், வைகோவே கிடையாது. இதுக்கு மேல துரை அவர் தான். ஆமா சார், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, அதே மாதிரி வைகோக்கு அப்புறம் துரை வைக்கலாம் சார். வச்சுக்கலாம், பார்க்கலாம் யார் கொள்கை ரீதியா நிக்கிறாருன்னு பண்ணாரு. வரும்போதே பாருங்க, எடுத்தோடனே அடிச்சுட்டு நிக்கிறாருல, சனாதனத்தை ஒழிப்பேன்ற சொல்றாருல. உங்களால இவர் கொள்கை சொல்லுவாரு, இவரு துரை வைக்க கொள்கை சொல்லுவாரா? இவர் தான் அந்த இது ஹிட்லர் ஆச்சே. இறுதியாக ஒரு கேள்வி சார், திமுக சார்பா தானே நீ நின்று ஜெயிச்ச? தனிச்சின்னத்துல தான் சார் போட்டி, தனிச்சின்னத்துல போட்டி, ஏன் தனிச்சின்னத்துல போட்டிட்டாரு? அங்க ஏதாவது சீட்டு வந்துச்சு அப்படின்னா மாறிக்கலாம். அதுக்கு தானே, அதுதானே பண்ணீங்க. இப்ப அதானே அது துரதிருஷ்டம் சொல்றது காரணம் அதானே. இந்நேரம் உங்க சின்னத்துல நின்று தானே இந்நேரம் ஆதரவு ஒரு மந்திரி பதவி, அதுதானே போயிருப்பீங்க. இப்ப உங்க கட்சிக்காரருக்கு இது புரியாதா? அதான் ரிசைன் பண்ண மாட்டேன்றான். இறுதியா ஒரு கேள்வி, தாவேக்கு ஆட்சி அமைச்சு 40 நாள் கடந்து விட்டது. ஒன்னும் வந்து திமுக கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களோட கூட்டணி ஆட்சி அதோட தான் நீங்க நாங்க தான் சப்போர்ட் பண்றோம், எங்க கூட்டணியால தான் நீங்க ஆட்சியில இருக்கீங்க அப்படின்னு நீங்க கிளைம் பண்ற சரியா சார்? நீங்க திமுக பார்த்து என்ன சொன்னீங்க? தீய சக்தி. அவங்க கூட நிக்கிறவங்க யாரு? நல்ல சக்தியா? அப்புறம் ஒருத்தரோட ஆபீஸா போய் ஏறி ஏறி இறங்குனீங்க. எதுக்கு இறங்குனீங்க? அவங்களாம் திமுக கூட்டணி ஜெயிச்சவங்க தானே, வேணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே நீ? அப்ப எதுக்கு பதவி முக்கியம் உனக்கு? உனக்கான ஆதரவு உங்களுக்கு ஓட்டு, திமுக கொடுத்த ஓட்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்குது. அதிமுக கிளைம் பண்ணக்கூடாதா? இவங்க ஜெயிச்சவங்களா எப்படி ஜெயிச்சாங்க? திமுக ஓட்டு இல்லாத ஜெயிச்சாங்களா? அவங்க ஓட்டு இருக்குல்ல சார், திமுக வின் பண்ணது. அதாவது அவங்களுடைய ஓட்டு 1 ஓட்டு இருக்கும், திமுக ஓட்டு 9 ஓட்டு இவங்களுக்கு இருக்குது. தெரியாதா உங்களுக்கு? அதனால இதெல்லாம் தப்பு. விஜய் சும்மா மைக் அடிச்சது நான் தான் முதல்வர் ஆடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தப்பு, நீங்க பண்றதெல்லாம் தப்பு விஜய். அக்கறையோட சொல்றேன், நீங்க பண்ணது எல்லாம் தப்பு, அநாகரிகம், அவ்வளோதான். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.